அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்முடைய டாபிக் பயமும் பதற்றமும் செயலை பாதிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத இன்னைக்கு டாபிக். பொதுவா பாத்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு எல்லாத்துக்குமே. அதாவது ஒரு ஒரு மீட்டிங்ல பேசணும் அப்படின்னா ஒரு பயம், பதட்டம், சொல்ல வந்த கருத்தை பேச முடியாம போறது, அல்லது ஒரு முக்கியமான நபரை சந்திக்கும் போது அவர் ரொம்ப ஒரு பெரிய விஐபியா இருந்தா அவர் பாக்குறப்பயே ஒரு பயம், அப்பயும் கம்யூனிகேட் பண்றதை கரெக்டா பண்ண முடியாம போறது. இப்படி பல விஷயங்கள்ல நம்மளுடைய செயலை பாதிக்கிறது பாத்தீங்கன்னா பயமும் பதற்றமும் தான். ஏன் அது பாதிக்குது? இதுல இருந்து விடுபடுறது எப்படி? நம்ம லைஃப்ல சக்சஸ் பண்றதுக்கு இது தடையா இருக்கு. எத்தனையோ சூழ்நிலையில இந்த பயம் தான் நம்ம செயலுக்கு தடையா இருக்கு, தடுமாற்றத்தை உண்டாக்குது. புதுசா பாருங்க, கார் ஓட்டுறவங்க கூட ஒரு பயமும் பதற்றமும் இருக்கும்போது கார் சரியா ஓட்ட முடியாது. எதனால இந்த பயமும் பதற்றமும் வருது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம ஆய்வு பண்ண போறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிருங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இதுக்கு நம்ம விட கிடைச்சிச்சுனாவே நம்ம எல்லா விஷயத்தையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். பயத்தையும் பதற்றத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதனால செயல் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து இப்படி விடுபடுறது அப்படிங்கறதா இன்னைக்கு நம்முடைய கேள்வி. பயமும் பதற்றமும் செயலை பாதிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத இன்றைக்கு கேள்வி. நீங்க உங்க பதில கொடுத்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு போகலாம். இது பதில் சொல்ல விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. உங்க பதில தாராளமா சொல்லுங்க. இது ஓப்பன் டிஸ்கஷன். ஏன்னா எல்லா சந்தேகங்களையும் நம்ம ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அதுல இருந்து விடுபட முடியும். அதனால தாராளமா யார் பதில் சொல்ல விரும்புறீங்களோ நீங்க உங்க ரைஸ் ஹேண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நான் உங்களை அன்மியூட் பண்றேன். ஹலோ, லோகநாதன் வந்திருக்காங்க, அவங்களை அன்மியூட் பண்றேன். லோகநாதன் நீங்களும் பேசுங்கய்யா. கேக்குது, பேசுங்க. வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம் ஐயா, இந்த பயம் பதட்டம் இந்த இரண்டுமே அறிவு தெளிவா இருந்ததுன்னா வராதுங்க. என்னன்னா சில சமயத்துலங்க இப்ப இந்த மற்றவர்களால் கொடுக்கப்படுற ஒரு சில தகவல்னாலேயே இப்போ ஆன்டிசிபேட்டட் பெயின் இஸ் மோர் தேன் ஆக்சுவல் பெயின் சொல்லுவாங்க. ஒன்றை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறதுனாலயே அதை பத்திய ஒரு கவலையும் பயமும் பதட்டமும் வந்துட்டு இருக்கும்போது அதை அறிவுபூர்வமா சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வந்தோம்னா அந்த பயமும் பதட்டத்துல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது தானுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட்ல இந்த ஊடகங்கள் மத்தவங்கள் இதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு தும்மலோ காய்ச்சலோ வந்தா கூட இந்த தகவல் வெளியிலிருந்து வர்ற தகவல்னால அதை பத்திய ஒரு தெளிவில்லாத மக்களுக்கு ஒரு பயம் பதட்டம் வந்துருதுங்க. நம்மளுக்கும் வந்துருமா அப்படின்னு. இதை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிறவங்க அறிவுபூர்வமா உணர்ந்து இது இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிறவங்க அந்த எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அல்லது அதை பத்தி ஒண்ணுமே புரியாதவங்க இது என்னத்தை பண்ணிரும்னு ஒரு புரிதலோட அதுல இருந்து விலகிறவங்களும் இருப்பாங்க. ரெண்டு விதமாவும் இப்படித்தான் எனக்கு படுதுங்க. நீங்க அப்புறம் எப்படி தோணுது அப்படி நீங்க நன்றி உங்க பதிலுக்கு. மீதி நபர்களுடைய பதிலையும் நம்ம பார்த்துட்டு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோங்க. ரொம்ப நன்றி. சரிங்க, நன்றி நன்றிங்க. உங்களை மியூட் பண்றேன். எஸ் ராஜேந்திரன் அவங்க வந்திருக்காங்க. நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. நீங்க ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஹலோ,
வணக்கம் வணக்கம் ஐயா. சொல்லுங்க. ஐயா நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன்யா. ஓகேங்க. ஓகே. அது ஆக்சுவலி சார் அது இப்போ நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னா, எனக்கு இந்த பதற்றம் அப்படின்றது ஒண்ணு வந்து நேச்சுரலா ரொம்ப நாளா வந்து அந்த பதற்றம் இருக்குங்கய்யா. அது நான் என்ன அனலைஸ் பண்றேன், இது ம், தேவையில்லாத பயம். இதுக்கு ம், நம்ம பதட்டப்பட வேண்டியதோ, இல்ல பயப்பட வேண்டியதோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். ம், ம், பட் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பதற்றமும், அந்த பயமும் வருது. அது ஏன்னு எனக்கு தெரியல. இதுவரைக்கும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ம், ம், ம். ஒரு விளக்கம் அங்க கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேங்க ஐயா. கண்டிப்பா உங்களுக்கான விளக்கம் கண்டிப்பா குடுக்குறோம் நாங்க. மீதி நபர்கள் சொல்றதையும் வச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா விளக்கம் குடுக்குறேன் நானு. சரிங்க, சரிங்க. நன்றி ஓகே. ஐயா. உங்கள நான் இப்ப வந்து மியூட் பண்ணிடுறேன். இன்னும் யாராவது பதில் குடுக்க விரும்புறீங்களா? சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்கள அன்மியூட் பண்ணியிருக்கேங்கய்யா. நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. வணக்கம். வணக்கம் ஜீவமணி. வணக்கங்கய்யா. பதறாத காரியம் சிதறாதுன்றதுதான் எங்களோட பழமொழி. ஆமா ஆமா. அது உண்மையிலே அகத்தில் வரும் எண்ணங்களை நாங்க அக்செப்ட் பண்ணாம அதை மாற்ற முயற்சிப்பதுதான் பயத்தை கொண்டு வரும். அது பதற்றத்தை கொண்டு வரும். அதை அதன் பாட்டில் விட்டு அதற்கு எங்களுக்கு தேவையானவற்றை எடுத்து புறத்திலே பயன்படுத்த முயற்சித்தால் அதனால் பயமும் பதற்றமும் வரப்போவதில்லை. நான் அதற்கேற்றபடி நாங்கள் செய்ய முயற்சிக்க முடியும். பிழையாகவும் வரலாம், சரியாகவும் வரலாம். அதன்படி முயற்சிக்கலாம். அந்த நேரத்தில் அது பயம் பதற்றம் வர தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஓகேங்க ஓகேங்க. உங்க பதிலுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களை நான் மீட் பண்றேன். அடுத்ததா பாஸ்கர் வந்திருக்காங்க. பாஸ்கர் ஐயா உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்களும் பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க வணக்கங்க. சொல்லுங்க ஐயா. பயம் பதட்டம்ன்றது எதையோ ஒண்ணு நம்ம ஒரு நிகழ்ச்சி நடந்துடுமோ இல்ல நடக்காம போயிடுமோ அப்படின்னு எதிர்காலத்துல நம்ம நினைச்சு மனசுக்குள்ள ஏற்படுற ஒரு உணர்வு தான் பயமும் பதட்டமும் ஐயா. அது அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்காக தான் நம்ம இயற்கையிலேயே மனதுல அந்த உணர்வு ஏற்படுது. நமக்கு முன்கூட்டியே நமக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு இண்டிகேஷனா தான் அந்த உணர்வு நமக்கு ஏற்படுது. அந்த உணர்வை பயன்படுத்திக்கின்னு அதுக்கு புறத்துல என்ன அதுக்கு நம்ம செய்யணுமோ அதுக்கு நீ ப்ரிப்பேரா அதுக்கு புறத்துல சில செயல்களை செய்வது மூலம் நம்ம அது அந்த பதம் பயத்தை போக்கிக்கலாங்க. அப்போ அது பண்ணியும் அந்த பயமும் பதட்டமும் நமக்கு ஏற்பட்டுக்கொண்டே இருக்குது அப்படின்னா அது ஒரு தேவையற்ற உணர்வு. அதை அப்படியே விட்டுற வேண்டியதாங்க. அதுல வந்து அந்த பண்ணியும் அது சரியாகலையேன்றதுக்காக அது நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நிர்வாகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கவனம் எல்லாம் செயலை நோக்கிதான் இருக்கணும். பயம் பதட்டம் எல்லா உணர்வுமே நம்ம அதை நிர்வாகம் பண்ணக்கூடாது. அதுதான் அது மாதிரிதான் இந்த இதையும் ஃபேஸ் பண்ணணும். அதனால நம்ம பயம் படுத்துறதுக்காக செயலை தான் கவனிக்கணும்னு சொல்லி செயலை தான் கவனிக்குமே தவிர பயத்தை நிர்வாகம் பண்ணக்கூடாது. ஆமா ஆமா. ஓகே ஓகே. ரொம்ப நன்றிங்க உங்க பதிலுக்கு. ரொம்ப நன்றி. உங்களை நான் அட்மிட் பண்றேன். அடுத்தது ஃபாலோ அப் டு 1920 வந்திருக்காங்க. உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். உங்க பேரு ஊரு சொல்லிட்டு நீங்க பேசுங்க. நீங்களும் அட்மிட் பண்ணிக்கீங்க. சொல்லுங்கய்யா. வணக்கம். நான் ரங்கநாதன். ரங்கநாதன். ஓகேங்கய்யா. திருச்சியில இருந்து பேசுறேன். நான் போட்டுறேன், டைப் பண்ணிடுறேன். திருச்சி. ஓகே ஓகேங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த பயம் பதட்டம் எதனால வர்றதுன்னா ஃபர்ஸ்ட் திங் சார், நம்ம வந்து ஒரு ஆற்று பிரவாகமா ஒரு தண்ணி நீரோட எப்படி போகுதுன்னா அதன் போக்குல நம்மளுடைய இதை விட்டுறணும்.
இன்னொன்னு மாதிரியா சொல்லணும்னா பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கணும் நம்ம. இப்ப பாருங்களேன், நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப பாருங்க சந்தோஷமா இருக்கும். ஆனா எதிர்காலத்துல புயல் வரப்போகுது, அதை பத்தி எல்லாம் கவலை பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த பாருங்க, இங்க பாருங்க, இப்ப பாருங்க. ஆனா பயங்கரமான ஒரு புயல் வருது. பயம் இல்லாம இருக்குன்னா மனதை வந்து பிரசன்ட் சுச்சுவேஷன்ல நம்ம வச்சிருந்தோம்னா எப்பவுமே பயம் இருக்காது. நமக்கு நிகழ்காலத்துல இருக்கணும். நம்ம மூச்சு எப்ப விடுறோம், இப்ப விட்டு இப்ப எடுக்கிறோம். இன்னைக்கு விட்ட மூச்சு நாளைக்கு எடுக்கிறோமா? அப்ப மூச்சு தொடர்பும் இந்த எண்ணங்களும் மூச்சுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதனால இந்த இந்த நிகழ்காலத்துல நாம இருக்கிறப்ப எதிர்கால பயம் இருக்காது. இப்ப எனக்கு ஒருத்தர் எனக்கு ஒரு போன் பண்றாரு, திடீர்னு உன்னை வந்து நாளைக்கு 6 மணிக்கு உன்னை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாருன்னு வச்சுங்களேன். நாளைக்கு 6 மணிக்கு வெட்டுறதுக்கு நம்மளுடைய ஏற்கனவே இந்த வெட்டுன காயம், ரத்தம், இதெல்லாம் ஒரு எண்ண பதிவுகள் நம்ம மனசுக்குள்ள இருக்கும், ரெக்கார்டுகள். அந்த பதிவு மெமரிஸ் எல்லாம் நமக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தும், ஒரு ரசாயன மாற்றத்தை உடம்புல கொண்டு வரும். இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது. எப்படி இடம் கொடுக்காம நாளைக்கு நாம இடம் கொடுக்காம சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இருக்கணும். அது நாளைக்கு 6 மணி அப்ப பாத்துக்குவோம். அது என்ன நடந்தாலும் அந்த டைம்ல நம்ம பாத்துக்கலாம்ங்கிற இந்த நிகழ்கால எண்ணங்களை இப்ப நிகழ்காலத்துல இருக்கணும். ஒவ்வொரு நொடி நிகழ்காலத்துல வச்சிருந்தோம்னா எதிர்கால பயம் இருக்காது அப்படின்னு என்னுடைய கருத்துங்க. ஓகேங்க, உங்க கருத்தை நாங்க வாங்கிக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூங்க. அடுத்து குமரேசன் ஜே அவங்க வந்திருக்காங்க. அவங்களை அன்மியூட் பண்றோம். ஐயா, நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த பயமும் பதட்டமும் நமக்கு சப்போர்ட்டுக்காக தான் வருதுன்றது புரியுது. ஆனா வந்து அது அதீதமா போய் நமக்கு ஒரு தொல்லையா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது பல சமயங்கள்ல. அதை பிரிச்சு பார்த்து அதை ஹேண்டில் பண்ண தெரியல. அது உண்மை. அது நீங்க விளக்கணும் நீங்க. ஓகே, கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. தேங்க்யூ. ஓகேங்க, உங்களையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். மியூட் பண்ணிடுறேங்க. இன்னும் வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. திருச்சியிலிருந்து கூட ரங்கநாதன் ஐயா சொன்னாங்க நிகழ்காலத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப நிகழ்காலத்தில் இருக்கிறது என்ன பண்ணணுங்கிறது அடுத்த கேள்வியா நிறைய வருது. இது எப்படி ஹேண்டில் பண்றது, இது செயலை பாதிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத அந்த கேள்வி. இதுக்கான பதில் தெரிஞ்சுட்டா நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயத்துல வந்து நம்ம தோல்வி அடைஞ்சதுல இருந்து மாறி சக்சஸ் ஆகலாம். இந்த பயமும் பதற்றமும் தான் நமக்கு செயலை வந்து நமக்கு முடக்கி போட்டுருது. அதனால இன்னும் யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? பதில் சொல்ல விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. தாராளமா உங்க கருத்தை சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் வந்து நாம எங்க மிஸ்டேக் பண்றோம், எங்க தடையா இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு விளக்கம் என்னால கொடுக்க முடியும். சரி, ஓகே. இப்ப யாரும் அது பதில் சொல்லாதனால நம்ம பதிலுக்கு போவோம். நாம பயமும் பதற்றமும் செயலை பாதிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், இதுதான் கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எத்தனையோ விஷயத்துல பார்க்கும்போது நம்ம வந்து பயம் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். இந்த மீட்டிங்ல பேசணும், நமக்கு பயம் வந்துடக்கூடாது, நம்ம வந்து பேச வந்ததை தெளிவா பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இது பார்த்த உடனே ஒரு 100 பேர் 200 பேர் உட்கார்ந்து இருந்தோடனே நமக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாது, பயம் வந்துடும். எது வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது வந்துடுது. அப்புறம் நமக்கு பயம் வந்தோடனே என்ன கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, வேக்குது. அப்புறம் என்ன ஆகுதுங்க, நம்ம பேச வந்த விஷயத்தையே பேச முடியல, எதை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைச்சோமோ அது பண்ண முடியல. ஒரு உதாரணம் பாருங்க. இன்னைக்கு 8:30க்கு மீட்டிங் நம்ம வச்சிருக்கோம். 8:30க்கு வந்து உட்காந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி பார்த்தா நெட் வரல. மொபைல்ல நெட் இருக்குது, மொபைல் ஆன் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்னைக்கு ஹோஸ்ட் இல்லாதனால நானே தான் ஹோஸ்டாவும் இருக்கேன்.
எனக்கு வந்து சிஸ்டத்துல நெட் இல்லாதனால, இப்ப வைஃபை இல்லாதனால என்ன பண்றதே தெரியல. டைமர் ஆயிட்டே இருக்கு. உடனே என்ன பண்ணேன், போன்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணி, ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க, வெயிட் பண்ணுங்க. எனக்கு இப்போ வந்து ஒரு ஒரு பதட்டம் வந்துச்சு. ஏன்னா நமக்காக வெயிட் பண்றாங்களே அப்படின்னு ஒரு பதட்டம் வந்துச்சு. வராம இல்ல. நான் அப்ப இங்க என்ன பண்ணுனேன், எதனால எனக்கு பதட்டம் வந்து எனக்கு உதவிக்கு தான் வந்துச்சே தவிர, நான் அது எனக்கு தொந்தரவா தெரியல. இது எப்படி நாம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, லைஃப்ல ஈஸியா ஒவ்வொரு விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே வந்து எத்தனையோ ஜூம் மீட்டிங்ல சொல்லியிருக்கோம். ஞானம்னா என்ன? சும்மா இருனா என்ன? தாட் அண்ட் திங்கிங்னா என்ன? அகம்புறம்னா என்னன்னு பல விஷயங்கள்ல வந்து இந்த ஒரே மனசு எப்படி இயங்குது அப்படிங்கிற விஷயத்த பல கோணங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு கோணம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பயமும் பதற்றமும் அக உணர்வு. செயல் என்பது புறம் சம்பந்தப்பட்டது. இங்க வந்து 2 விஷயமா அது பிரிச்சுங்க. எது அகம், எது புறம். இப்ப நமக்கு வந்திருக்கக்கூடிய பயமும் பதற்றமும் பாத்தீங்கன்னா, நம் உணர்வு ரீதியான ஒரு விஷயம். இது வந்து அக உணர்வு சம்பந்தப்பட்டது. செயல் என்பது புறம் சம்பந்தப்பட்டது. இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பயத்தையும் பதற்றமும் நமக்கு பிடிக்கல. ஆனா நாம அதை கொண்டு வரல. ஒரு சூழ்நிலையில நம்ம இயல்பு இருந்து வெளிப்படுது. நிறைய பேர்த்த பார்த்த உடனே பேச வர்றது தடுமாற்றமாகுது. ஒரு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்ல சொல்ல வந்த விஷயத்த சொல்ல முடியாம போகுது. கார் ஓட்டும் போது எங்கேயா இடிச்சிருமோ அப்படின்னு ஒரு பயம் வருது. இந்த பயமும் பதட்டமும் நாம விரும்பி கொண்டு வந்தோமா பாருங்க. நாம கொண்டு வரவே இல்லை. அது வந்து தாமாக வெளிப்படுது. ஒரு சூழ்நிலையில தாமா வெளிப்படுது. இது வந்து அகம். ஆனா அந்த செயலை எதிர்கொள்ள வேண்டியது புறம் சம்பந்தப்பட்டது. இப்ப இங்கதான் அகம் நம்ம கட்டுப்பாட்டுல நம்ம சொல்லிட்டோம். பல மீட்டிங்ல சொல்லியிருக்கோம். நமக்கு வரக்கூடிய உணர்வுகளும் எண்ணங்களும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னு. சரி, நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, தாமா தான் வருது. ஆனா எப்படி இதனால புறம் பாதிக்குதே, செயல் பாதிக்குதே, எப்படி சரி பண்றது? இங்கதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கவனம் எங்கே இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா, அக உணர்வுகளை பொறுத்தளவுல நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். பயம் ஏற்படும் போதும் சரி, பதற்றம் ஏற்பட்டாலும் சரி, நமக்கு அங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனா உண்மையா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயம் ஏற்படும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இருக்கிறேன், எனக்கு பயம் வந்துருச்சு, வரக்கூடாது அப்படின்னு நான் அதை எப்படி ரிமூவ் பண்றது, எப்படி அதுல இருந்து விடுபடுறதுன்னு நம்ம பாக்குறேன். ஆனா உண்மையில என்னன்னு கேட்டீங்கன்னா, பயம் வேறு, நாம் வேறு அல்ல. பயத்தை எதிர்ப்பது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு நாமே சண்டை போடுறதுதான். பயம் வரும்போது நான் இருக்கிறேன், எனக்கு பயம் வருதுங்கிறது கிடையாது. பயமும் நானும் ஒண்ணுதான். 2 பேரும் ஒன்னாதான் இருக்கோம். பயம் வேறு, நாம் வேறு அல்ல. அப்ப பயத்தை எதிர்த்து சண்டை போடுறது, மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை நாமே எதிர்ப்பதற்கு சமம். இது வந்து எப்பயுமே சால்வே ஆகாது. ஒரு கண்ணாடி முன்னாடி நம்ம உருவம் பிரதிபலிக்குது, அதை ரிமூவ் பண்ணுங்கிறது நம்ம முன்னாடி போராடுற மாதிரி இருக்கு. எப்ப நம்ம பயத்தை எதிர்த்து நம்ம வந்து மாத்தணும்னு நினைச்சு போராடுறோமோ, அப்ப பயம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பயம் நீடிக்கும் போது என்ன ஆகும் பாருங்க, வெளி வேலையை நம்மளால கண்டிப்பா பார்க்கவே முடியாது. நமக்கு வேலை வெளியே தான். நமது கவனம் புற வேலையின் பக்கம் இருக்க வேண்டும். இதற்கு மாறா நமது கவனம் என்ன ஆகுதுங்க, பயத்தின் பக்கம் திரும்பும் போதுதான் சுய முரண்பாடு ஏற்படுது. புறச்செயல் எப்படி செய்வதுன்னு தெரியாம அங்க செய்ய முடியாம தப்பா போயிடுது. நமக்கு வரக்கூடிய பயம் வந்து அகம் சம்பந்தப்பட்டது. நமக்கு தெரியும் பயம் வந்திருக்குது, கண்டிப்பா தெரியும். நாம பயத்தை நிர்வாகம் பண்ணாம, அதை மாற்ற முயற்சி செய்யாம புற செயல்ல கவனத்தை செலுத்தும் போது பயம் புறச்செயலை எச்சரிக்கையுடன் செயல்பட உதவிக்கு வந்திருக்கு. இங்கதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்ப நாம வந்து அகத்துல வேலை இல்லைன்னு முடிவு பண்றோமோ, அப்ப என்ன பண்றோம், நம்ம கவனம் எங்க போகணும், நம்ம கவனம் செயல் பக்கம் திரும்பும். என்ன வேணா பயம் வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பயம் வருது, பதட்டம் வருது, கை நடுங்குது, ஓகே. நாம இப்ப என்ன பேச வேண்டியது இருக்குங்கிற கவனத்தை கொண்டு போயிட்டோம்னா, இந்த பயம் என்ன பண்ணும் அப்படின்னா, எச்சரிக்கையாக செயல்படுறதுக்கு உதவி வந்துடும். நமக்கு தெரியாத விஷயத்தை ஹேண்டில் பண்ணும் போது நமக்கு பயம் வருது. அப்ப எப்படி செய்யறதுன்னு நீங்க கவனிக்கும் போது என்ன ஆகும், அது எப்படி நம்ம கேர்ஃபுல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பயம் தான் ஹெல்ப்புக்கே வருது. பயம் இல்லைன்னு வச்சுங்களேன்,
நம்ம தப்பா பேசுவோம், அந்த இடத்துல அதோட முக்கியத்துவமே தெரியாம போயிடும். அப்ப இங்க பயமும் தேவையாதான் இருக்கு. பயம் வரும்போது நம்ம கவனம் செயல் பக்கம் இருந்தா பயமானது நமக்கு உதவிக்கு வந்துருது. என்ன உதவிக்கு வருது? எச்சரிக்கையுடன் செயல்படுறதுக்கு உதவிக்கு வந்துருது. இங்க நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம செலுத்தும் கவனம் தான் முக்கியம். கவனத்தை நம்ம கரெக்டா வச்சுட்டோம் அப்படின்னா, எங்க நமக்கு வேலை இருக்குங்கிற கவனத்தை அங்க கொண்டு போயிட்டோம்னா மீதி எல்லாமே நமக்கு உதவிக்கு வந்துடும். நீ நம்ம பயத்து பக்கம் கவனத்தை கொண்டு போறதுனாலதான் பயம் வருது, வந்துருச்சு, வரவேணான்னு நினைச்சோம், வந்துருச்சு நினைக்கும் போதுதான் அது நீடித்தல், அதனால ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன், ரசாயன மாற்றம் ஏற்பட்டு உடல்ல நோயையும் உண்டாக்குது, செயலையும் செய்ய விடாம பண்ணிடுது. இன்னொரு உதாரணம் ஒண்ணு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இந்த கவனம்ங்கிறது வந்து லைட்னு வச்சுக்கலாம். இப்ப ஒரு லைட்டை நான் வந்து என்னுடைய ஃபேஸ்க்கு நேரம் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? முன்னாடி யார் இருக்கான்னு எனக்கு தெரியாது, எனக்கு அப்படியே கண்ணு கூசும். இப்படிதான் நம்ம கவனத்தை என் பக்கமே திருப்புறேன், எனக்கு வந்த உணர்வு பக்கமே திருப்புறேன். எனக்கு இந்த உணர்வு வந்துடக்கூடாது, வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திருப்பும்போது என்ன ஆகும்னா செயல் பக்கம் நம்ம கவனம் போகாது, என்ன செய்யணுங்கிறது நமக்கு தெரியாம போயிடும். செயல் பக்கம் வெறும் இருட்டாயிடும். எப்பயுமே அதான் நம்ம பக்கத்துல நம்ம கவனத்தை கொண்டு போறதா எல்லா வகையான பிரச்சனைகளும். நம்மளை சரி பண்ணணும், நம்மளை வந்து நிர்வாகம் பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் பிரச்சனை ஆகுது. எப்பயுமே நம்மளை குறை காணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, நம்முடைய அகத்தை குறை காணவே கூடாது. பயமாகட்டும், பதற்றமாகட்டும், கோபமாகட்டும், எது வேணா வரும், நம்ம அதை நிர்வாகம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு படம் அனுப்புறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு இந்த படம் தெரியுதா? உங்களுக்கு இந்த படம் தெரியுதா தெரியலையாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் இதை ஷேர் பண்றேன். தெரியுதுங்கிறவங்க ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா கூட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த படத்தை பாருங்க. லைட் ஃபேஸ் நேரம் அடிக்கும்போது என்ன ஆகுது? பக்கத்திலேயே ஒருத்தங்க இருந்தா கூட யாரும் தெரியாது. இப்படிதான் நம்ம வந்து நம்ம பயம் வரும்போது என்ன பண்றோம்? பயத்தை எப்படியாவது ரிமூவ் பண்ணணும், பயத்திலிருந்து விடுபடணும் போது அங்க என்ன செயல் தேவைங்கிறதே நமக்கு தெரியாம போயிடும். அந்த செயல் ஈஸியானதா இருக்கும், ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய வேலையா கூட இருக்கும். ஆனா பயத்தை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம், பயத்தை நான் நிர்வாகம் பண்றோம் போது அந்த ஈஸியான வேலையே நமக்கு தெரியாம போயிடும். இப்படிதான் அந்த லைட்டை ஃபேஸ்க்கு நேரம் அடிக்கிற மாதிரி தான் பயத்தை நம்ம எதிர்கொள்றது. பயத்தை சரி பண்றேன், எனக்கு வரக்கூடிய பதற்றத்தை சரி பண்றேன் அப்படிங்கிறது இதுதான் காரணம். இதே இன்னொரு படம் பாருங்க, அனுப்புறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த படம் உங்களுக்கு தெரியும். இருட்டுல லைட்டை வெளியடிச்சோம்னா என்ன ஆகும்? தூரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரியும். இப்படிதான் நம்ம நம்முடைய கவனத்தை புறம் நோக்கி திருப்பும் போதுதான் நமக்கு என்ன ஆகுதுங்க, எந்த வேலை இருக்குது, எதை செய்யணுங்கிறது நமக்கு கிளியரா தெரியும். இந்த இப்படி நம்முடைய போக்கஸ், நம்முடைய கவனம் புறம் நோக்கி இருக்கணும், நமக்கு வேலையே பொறுத்தல் தான் இருக்கு, அகத்தை நிர்வாகம் பண்றதுக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த லைட், இந்த படம். நம்ம பயத்தை நிர்வாகம் பண்றவர்களும் நமக்கு என்ன வேலை இருக்குதுன்னே தெரியாது. புறத்தை கவனத்தை கொண்டு போகும்போதுதான் நமக்கு எல்லா வேலையுமே எங்க வேலை இருக்கு, எதை செய்யணுங்கிறது நமக்கு கிளியரா தெரியும். இதை நம்ம புரிஞ்சுக்கும் போது
நமக்கு என்ன, நம்ம அகத்துல ஒரு வேலையும் இல்லைன்னு நாம் புரிஞ்சுக்கும் போதுதான் நம்முடைய கவனம் வந்து முழுசா புறம் நோக்கி வரும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கவனம்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு கூட்டத்தில் இருக்கிறேன், எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து என் நண்பரை தேடிட்டு இருக்கிறேன் அந்த கூட்டத்துல. எதுவும் இறைச்சல்லாம் நிறைய கேக்குது. அப்ப என் நண்பர் நான் தேடிட்டு இருக்கேன். என் நண்பர் தூரத்துல இருந்து என் பேரை சொல்லி கூப்பிடுறாரு, ஜீவமணின்னு கூப்பிடுறாரு. எவ்வளவு சத்தம் கேட்டாலும் நான் யாரை தேடணும், அவரு அவரு அவர் மேல கவனம் வச்சு தேடும்போது அவர் கூப்பிடுறது என் காதுல விழுது. அது மட்டும் நல்லா கேக்குது. அப்ப என்னன்னு கேட்டா, கவனம் எங்க இருக்கோ அதுதான் நமக்கு வந்து அங்கதான் நம்மளுடைய போக்கஸே இருக்கு. அதுதான் நமக்கு தெரியும். அப்ப நம்ம வேலை பக்கம் கவனம் கொண்டு போறதுதான் நமக்கு சிறப்பு. இப்ப பாருங்க, சொல்லுவாங்கல்ல, ஒரு அம்பு எடுத்து அர்ஜுனன் வந்து போக்கஸ் பண்ணும்போது ஒரு பறவை இருக்குது, அந்த பறவையை வந்து அம்பெடுத்து விடணும். பார்க்கும்போது பறவையினுடைய எனக்கு வந்து கண்ணுதான் என் கண்ணுக்கு தெரியுதுன்னு அவர் சொல்றாரு. எதை நம்ம கவனிக்கிறோமோ அதுதான் கண்ணுக்கு. எல்லா காட்சியும் இருக்கு, சுத்தி மரம் இருக்குது, கிளை இருக்குது, இலை இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆனா எதுக்கு நம்ம போக்கஸ் கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு தெரியும். பல பேர் கேட்கறாங்க, பயம் வரும்போது எப்படிங்க நம்ம வந்து புறத்துல போக்கஸ் பண்ண முடியும், அதனால முடியலையே, ஆட்டோமேட்டிக்கா என் கவனம் வந்து அங்கதானே போகுது, பயத்துறதுதானே போகுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கவனம் பயத்தை நிர்வாகம் பண்ண விடு, அது பண்ணுச்சுன்னா அதுதான் போராட்டம் நம்ம சொல்றோம். அப்ப கவனம் வந்து பயத்தை நிர்வாகம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, என்ன புரிஞ்சுக்கிறது, பயம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, பதற்றம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, இதெல்லாம் அக உணர்வு, இது தாமா தோன்றுது, நமக்கு அங்க எந்த வேலையுமே இல்லை, நம்மளால அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எப்ப நம்ம அந்த கையிறு நிலையை தெரிஞ்சுக்கிறோமோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய கவனம் எங்க போங்க, புறம் நோக்கி போயிடும். அது தெரியாதவர்களும் நம்முடைய கவனம் வந்து அதை சரி பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். எப்ப தெரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் அந்த கவனத்தை நம்ம அங்க இருந்து நம்ம மாற்றணும். இப்ப உங்க வீட்டுல இருக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு ஜன்னல் வந்து ஒரு கதவு மாதிரி ஜன்னல் டிசைன் பண்ணி போட்டிருக்கிறீங்க. அது பார்த்தா கதவு மாதிரி தெரியுது தவிர ஜன்னல் மாதிரி தெரியல. அந்த மாதிரி அந்த டிசைன் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அது கதவுன்னு நினைச்சுக்கிட்டு வெளியே போறதுக்கு முயற்சி பண்றீங்க. எப்ப நீங்க அது வந்து கதவு இல்ல, ஜன்னல் தான், கம்பி எல்லாம் இருக்கு, அதனால போக முடியாதுன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் அங்க முயற்சி பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டோம். அது மாதிரி பயமும் பதற்றமும் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, தாமாதான் வருதுங்கிறது எப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, அதுக்கப்புறம் என்ன ஆகுங்க, கண்டிப்பா அதை நிர்வாகம் பண்றதுக்கு எந்த முயற்சியும் பண்ண மாட்டோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய கவனங்கிறது புறம் நோக்கி போயிடும். புறம் நோக்கி போகும்போது என்ன ஆகுங்க, இந்த பயம் இருந்தா என்ன, போனா என்ன, நம்ம புறம் நோக்கி நம்ம வேலை என்னன்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பயமானது நம்முடைய செயல்ல எச்சரிக்கையா செயல்படுறதுக்கு உதவியா வந்துருக்கு. நீங்க கார் ஓட்டும் போது ஒரு பயம் வருதுன்னு வச்சுங்களேன், இதை புரிஞ்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டுவாங்க. பயத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை எனக்கு இல்லை, பட் காரை வந்து எங்க பிரேக் போடணும், கவனம் ஃபுல்லா அங்க இருக்கும்போது அந்த டிரைவிங் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எல்லா செயலுக்குமே இதுதான் காரணம். பதற்றமாகட்டும், பயமாகட்டும். நம்ம டென்ஷனே கூட தேவைன்னு தான் நம்ம சொல்றோம். எதுக்காக டென்ஷன் வேணும்? ஒரு சூழ்நிலையில அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், உடனடியாக செயல்பட வேண்டிய இடமா இருக்கும். அந்த இடத்துல டென்ஷன் வந்துச்சு, நம்ம கவனம் வேலை பக்கம் போகும்போது தான் அதை விரைவா செஞ்சு முடிப்போம். முடிவு சீக்கிரம் எடுப்போம், எப்படி எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு எடுப்போம். இது சம்பந்தமா ஒரு விஷயம் கூட பகவத்கீதா கூட சொல்லியிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டவருக்கு ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டாரு, புரிஞ்சு மனசுல ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டாரு. அவர் ஒரு மீட்டிங் போறதுக்காக ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்றாரு. அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. இவரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, பஸ் இன்னும் வரல. இப்ப பஸ் ஏறினாதான் 1 மணி நேரத்துல போய் சேர முடியும். இவரு ஒரு பதற்றம் ஆயிடுச்சு. அந்த முக்கியமான மீட்டிங், அவருடைய லைஃபுக்கே ரொம்ப இன்டர்வியூக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் இது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இப்ப பஸ் ஏறினா கூட மீட்டிங் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் லேட்டா தான் போக முடியும் அவரால். பதற்றம் அதிகமாகுது. அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு, போன் பண்றாரு, ஐயா எனக்கு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு நல்லா தெளிவா இருந்தேன் ஐயா, ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தேன், இப்ப எனக்கு ஏன் டென்ஷன் ஆகுது, நான் புரிஞ்சுக்கல, தப்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு கொடுத்த பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பதற்றமே உங்க ஹெல்ப்புக்கு தான் வந்திருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த சமயத்துல பதற்றம் வரலன்னு வச்சீங்க எப்படி இருக்கும் பாருங்க.
மீட்டிங் நடந்தா என்ன, நடக்கல என்ன, போனா என்ன, போகலன்னா என்னன்னா என்ன ஆகும்? இவரால் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியாம போயிடும். அந்த பதற்றம் வந்ததெல்லாம் என்ன பண்ணு? பஸ் வரல, ஒரு டாக்ஸி பேசலாம், அல்லது வேற கால் டாக்ஸி ஏதாவது பேசுறதுக்கு முயற்சி பண்ணலாம், இல்ல வேற நண்பரை ஹெல்ப் கூப்பிடலாம் போறதுக்கு. இந்த வேலைகளை தூண்டுறதுக்கு தான் நமக்கு இந்த டென்ஷனே வருது. இப்ப நான் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ வேலைகள் செய்யறோம். ஒரு பிரச்சனை வரும்போது டென்ஷன் வந்தாதான் இந்த வேலையை இன்னும் எப்படி சீக்கிரமா முடிக்கிறதுங்கிறது ஐடியாவே எனக்கு கிடைக்குது. பதற்றமாகட்டும், பயமாகட்டும், வேலையை நிர்வாகம் பண்ணதான் வருதே தவிர நாம் அதை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு இல்லை. இதை புரிஞ்சிட்டோம்னா நீங்க எல்லா விஷயத்துக்குமே எது வந்தாலும் சரி, நம்ம கவனம் புறம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு உணர்வு வந்தாலுமே அது நம்ம உதவிக்காக பயன்படுத்தணும். எதை நீங்க தொந்தரவுன்னு நினைக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு உதவிக்கு வந்ததா மாறிடுது. இதை ஒண்ணு புரிஞ்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உணர்வுகளை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம இதுவரையும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, பயமாகட்டும், பதற்றமாகட்டும், இதனால வேலை கெடுது, புற வேலை கெட்டு போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த புரிதலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவை நமக்கு வேலைக்கு உதவியா வந்ததா தான் மாறிடுது. இதை புரிஞ்சுக்கும் போது நம்ம லைஃப் எல்லாத்துலயுமே சக்சஸ் தான். ஒரு பயம் வருதா, அப்பதான் நம்ம எச்சரிக்கையா செயல்படுவோம். ஒரு பதற்றம் வருதா, அப்பதான் நம்ம முடிவு சீக்கிரமா எடுத்து அது என்ன செயல் பண்ணுங்கிறதுக்கு விரைவா செயல்படுவோம். எனவே எல்லா உணர்வுமே நம்ம புற வேலையை நிர்வாகம் பண்ணதான் வந்திருக்கு. நாம அதை சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை என்பதை முடிவு எடுத்துட்டோம்னா டோட்டலா நம்முடைய செயல் எல்லாமே வெற்றி அடைஞ்சதா மாறிடும். இது சம்பந்தமான உங்க கேள்வி இருந்தா கேளுங்க. எந்த கேள்வியா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நிகழ்காலத்தில் இருக்கிறதுங்கிறத முயற்சி பண்ணினாவே நிகழ்காலத்தை தவற விட்டுருவீங்க. ஒருத்தர் சொன்னாரு, நிகழ்காலத்தில் இருந்தா பிரச்சனை இல்லை. எப்படி நிகழ்காலத்தில் இருக்கிறது? நாம் இருக்கிறதே நிகழ்காலம் தான். நீங்க நிகழ்காலத்தில் இருக்கிறது முயற்சி பண்ணீங்கன்னா அது ஃபியூச்சர் கொண்டு போயிடும். நிகழ்காலத்தையுமே எதிர்காலத்தை கொண்டு போயிடணும். நீங்க அகத்தை சீரமைக்க எந்த முயற்சியும் எடுக்கலினாவே நீங்க நிகழ்காலத்துல தான் இருப்பீங்க. நாளைக்கு ஒண்ணு நடக்க போகுதுன்னா அது முன்னெச்சரிக்கை எல்லாமே பண்ணலாம். அது சம்பந்தமான பயம் வரும்போது நாளைக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு ஃபைட்டுக்கு வரான் அப்படின்னா அது எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதுக்கு நீங்க முடிவெடுக்கிறதா அந்த பயமே உங்களுக்கு வந்துருக்குது. அதை எதிர்கொள்ளுங்க, தப்பு கிடையாது. நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க, நாளைக்கு மாட்டிக்குவீங்க. எல்லாத்துக்குமே ஒரு திட்டமிடுதல் வேண்டும். அந்த திட்டமிடுதலுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையா தான் நமக்கு பயமே வந்திருக்கு. சோ நீங்க எதையுமே ஒரு பாசிட்டிவா நம்ம செயலுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எடுத்தது எல்லாமே வெற்றி தான். எனவே உங்களுடைய சந்தேகங்களை நீங்க தொடர்ந்து கேளுங்க. இந்த செஷன்ல இது சம்பந்தமான சந்தேகங்களை கேளுங்க. கண்டிப்பா நாம இதுக்கான விளக்கங்களை இந்த இதுல செஷன்ல கொடுக்குறோம். உங்க டவுட்ஸை தொடர்ந்து கேளுங்க. இப்ப குமரேசன் ஜே அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களை அன்மியூட் பண்றேன். ஐயா வாங்க, நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா, என்னோட கேஸ்ல பாத்தீங்கன்னா அதாவது நல்லா புரியுது இப்ப நீங்க சொல்றது. அதாவது அது நம்ம சப்போர்ட்டுக்காக தான் வருது. அந்த விஷயங்களை நம்ம பண்ணணுன்றதுக்காக தான் வருது. அதை நம்ம பல சமயங்களை யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஆனால் பெரிய விஷயங்கள்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு 4-5 கார் ஆக்சிடென்ட் ஸ்டேஜுக்கு வந்துருது. அந்த இடத்துல பதட்டப்படாம கரெக்டா இருந்துக்கிறேன் நான், என்னை பொறுத்த வரலையும். சரி. ஆனா டெய்லி ஆக்டிவிட்டிஸ், சின்ன சின்ன விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபி கொட்டிடுது, ஒரு இந்த மாதிரி சரியா கூட்டா முட்டுறோம், சுத்தம் பண்ணா முட்டுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபமும் பதட்டமும் அதிகம் வருது. நம்ம இது சரியா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு அப்படி பாக்குறப்போ செயினா எல்லா விஷயத்திலுமே பதட்டம் வர்ற மாதிரியே இருக்கு. ஆனா பெரிய விஷயங்கள்ல ஒரு நிதானம் வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. சரி சரி. அப்ப அந்த பெரிய விஷயங்கள்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம் போல இருக்கு. இதுல பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்றது அந்த இடத்துல புரிஞ்சுக்குது. ஆனா இங்க நமக்கு பண்றதுக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லி நம்ம மைண்ட் சொல்லிட்டு இருக்கறனால அதை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. அப்ப அங்க ஒரு போராட்டம் ஏற்படுது, ஒரு பதட்டம் ஏற்படுது. இதை எப்படிங்க நிவர்த்தி பண்றது? இப்ப என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள், காப்பி கொட்டி போயிடுறது, ஒரு பொருள் எடுக்கும்போது தவற விடுங்கிறது, இதுல எல்லாம் ஒரு பதற்றம் வருது அப்படின்னா பதற்றம் வந்தது உண்மை. அது நம்ம கையில இல்ல, நம்ம நிர்வாகம் பண்ண முடியாது. ஆனா என்னன்னா அடுத்தது கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து அடுத்து செயல் என்ன கொட்டி போச்சுன்னா அடுத்து என்ன பண்ணா அது துடைக்கிறது தான் வேலையை தவிர இப்படி கொட்டி போயிடுச்சே நீங்களா வில்ஃபுல்லா கில்ட் ஆக வேணாம். அதுவும் தானா அதையும் விட்டுருங்க. நீங்க உங்க அறிவுபூர்வமா பண்றது இது கொட்டுனது எப்படி துடைக்கணும், எப்படி நீட் பண்ணலாம், அடுத்து என்ன செய்யணுங்கிறது போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்த பதட்டமே இந்த இடத்த நீட்டா வச்சுக்கணுங்கிற நீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய விஷயத்த நல்லபடியா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுல சின்ன சின்ன விஷயத்துக்கு வருது அப்படிங்கும் போது
நல்லபடியா எப்படி வச்சுக்கலாம் ஐடியா பண்ணுங்க, அதுக்கான ஐடியா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா அதை மீறி உங்களுக்கு பதற்றமோ ஒரு டென்ஷனோ வந்துச்சுன்னா அதை டேக் இட் ஈஸியா எடுத்துங்க. அது அப்படிதான் வரும். என்னவா இருந்தாலுமே நம்ம அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அது சம்பந்தமா வெளியே வேலை இருக்கான்னு பாருங்க, அதை செய்யுங்க. நீங்க வந்து இதுக்கு போய் எனக்கு பதற்றம் வந்துச்சேன்னு நினைக்கும் போது அது கில்ட். நீங்க கொண்டு அந்த கில்ட்டி தாங்கயா, சரியா சொன்னீங்க. அந்த கில்ட் தான், அந்த கில்ட் தான் உங்களுக்கு மறுபடியும் அந்த செயலை செய்ய தூண்டுது. கில்ட்ங்கிறது முடிந்து போனதோட நீங்க போராடுறது தான் கில்ட். கரெக்ட். முடிந்து போனதோட போராடுறது தேவையில்லைன்னு நினைச்சுக்கும் போதுதான் கில்ட்டும் நீங்க கொண்டு அதுவா வருதுன்னா கூட அதுவும் தாட்டுன்னு எடுத்துங்க. நீங்களா வில்ஃபுல்லா கில்ட் ஆகாதீங்க. அதுக்கும் அலோவ் பண்ணும்போது தாமாக இது எல்லாமே சரியாயிடும். நீங்க எப்ப அனுமதி கொடுக்குறீங்களோ அப்ப எல்லாமே சரியாயிடும். அதுக்கு வித்தியாசம் தெரியலைங்கய்யா. அந்த கில்ட்டுக்கும் நம்ம வந்து எதை கண்டுக்காம விடணும், எதை வந்து எடுத்துக்கணும்ன்றது வித்தியாசம் தெரியல. வாட் எக்ஸ்டென்ட் வந்து நம்ம அதை எடுத்துக்கணும் வித்தியாசம் தெரியல. கில்ட் வந்து தாட்டா திங்கிங்கான்னு தெரியல அப்படிங்கிறீங்கல்ல. இது நான் கொண்டு வந்தேன்னா அதுவா வந்துச்சான்னு தெரியல, கில்ட் கொண்டுலாமா தெரியலன்னா உங்களுக்கு தெரியலனாவே அது தாட்டு தான். எப்போ உங்களுக்கு தெரியுதோ அதுதான் திங்கிங். நீங்க தாட்டை எடுத்து அதுக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண தேவை. இப்ப நீங்க எடுக்கிறீங்க, ஒரு வீட்டுல இருந்து ஒரு வேலையை இருக்கும்போது எடுக்கிற பொருள் கீழே கொட்டிடுச்சு, உடனே ஒரு பதற்றம், உடனே இப்படி கொட்டிட்டோமே அப்படின்னு கில்ட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து தாட்டுன்னு எடுத்து. இது தாட்டா திங்கிங்கா அப்படின்னு உங்களால பிரிக்க முடியல அப்படின்னா பிரிக்க முடியாதது எல்லாமே தாட்டு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம லைஃப்ல ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில இருந்து தூங்குற வரலும் பாத்தீங்கன்னா தாட்டினுடைய பெர்சன்டேஜ் வந்து 99, வெறும் 1% தான் நம்ம திங்கே பண்றோம். அதனால உங்களுக்கு தெரியாதது கூட தாட்டுன்னு எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண தேவை. அந்த அந்த உங்களை அறியாம வந்தக்கூடிய தாட்டா வந்தக்கூடிய கில்ட்டே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கும் ஒண்ணும் பண்ண தேவை. அதை ஃப்ரீயா விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து தன்னைத்தானே சரி பண்ணிட்டு போகும். இது வந்து நம்ம கையில இல்லாத பகுதி, எமோஷனல் பகுதி. தாட்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா விட்டுருங்க. நீங்க இப்படி விட விட பாருங்க, அடுத்து நீங்க செய்யும் போதே உங்களுக்கு கவனம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும் போதே கவனம் முழுமையா உங்களுக்கு அங்கதான் இருக்கும். இத இப்படி இருந்தாதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு பிரசன்டே கொண்டு வருது. நீங்க நம்ம இது எது நடந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க தவறி கொட்டிட்டாலும் சரி, அதை தொடர்ந்து ஒரு இது கில்ட்டா வந்தாலும் சரி, இது எல்லாமே டேக் இட் ஈஸியா எடுத்துட்டீங்கன்னா, இது நேச்சரா வரக்கூடிய விஷயம் எடுத்துட்டீங்கன்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்கா உங்க செயல் ஒரு நேர்த்தி வரும். நீங்க இப்படி வந்துக்கலாமா குட்டிக்கலாமா அப்படின்னு நினைக்கும் போதுதான் நாம முடிஞ்சதோட முரண்படுறீங்க. எதெல்லாம் முடிஞ்சதோட முரண்படுறீங்களோ அதெல்லாம் ரீஃபீடிங் ஆகும். மறுபடியும் நடந்திருக்க கூடாதுங்கும் போதுதான் நடந்ததை நினைச்சுதான் நடந்திருக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எதை நினைச்சு வேணாங்கிறோம்? வேண்டாததை நினைச்சு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது என்னத்துக்கு நீங்க திங்கிங்காவே கன்வெர்ட் பண்ணாதீங்க. வேண்டாத நினைச்சு வேண்டாம்னு நினைக்கிறதுனால அதையே நினைச்சிட்டு இருக்கோம் நாம. இப்ப ஒரு தீய பழக்கங்களை விடுபடுவது எப்படிங்கிறதுல பேசும்போது கூட நம்ம சொன்னோம், ஒருத்த மது அருந்ததான்னு வச்சுங்களேன், அவனுக்கு வீட்டுல அனுமதி கொடுத்துட்டாங்க, புதன்கிழமை நீ மது அருந்தலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் ஞாயிற்றுக்கிழமை இருந்தே முதல்கிழமை எப்போ வரும் அதே நினைச்சிட்டு இருப்பான். புதன்கிழமை வந்துருச்சு, சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் மது அருந்துறான். அருந்தினதான் அவன் அறிவு வேலை செய்யுது, எப்படி பார்த்தாலும் இது தப்புதான், உன் உடம்பு கெடுக்கும், நீ தேவையில்லாத வேலையை செய்யறான்னு சொல்லும்போது கில்ட் ஆகலாம். அடுத்த 3 நாள் இப்படி குடிச்சிருக்கூடாது, நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் கில்ட். இப்ப இங்க ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா மது அருந்திக்க நேரம் ஒரு 1/2 மணி நேரம். ஆனா அந்த மதுவை பற்றி முதல் 3 நாள் வேணும் 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 வேணும்னு யோசிச்சு பண்ணிட்டு இருக்கான். அந்த மது அருந்ததுக்கு அடுத்த 3 நாள் இது செஞ்சிருக்கூடாதுன்னு அதே தான் யோசனை பண்ணிட்டு இருக்கான். இப்படிதான் நம்ம வந்து வேண்டாங்கிறதையும் நினைச்சிட்டு இது வேண்டாம் நினைச்சிட்டே இருக்கிறோம். அதனால நீங்க எப்படி இருந்தாலும் ஓகே, நீங்க எப்ப வந்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணாம இருக்கிறீங்களோ அப்பவே அதுல இருந்து விடுபட ஆரம்பிக்கிறீங்க. ஒட்டுனாலும் சரி, அதை தொடர்ந்து கில்ட் வந்தாலும் சரி, எல்லாமே தாட். நீங்க தாட்டா திங்கிங்கானு சந்தேகமே வேணாம். சந்தேகம் இருந்தா அது தாட்டுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இது நமக்கு ஒட்டு மொத்தமா உள்ள வேலை இல்லை. எதுவா இருந்தாலும் சரி, கில்ட்டா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, பதற்றமா இருந்தாலும் சரி, இதை புரிஞ்சுக்கும் போது நமக்கு அங்க வேலை இல்லைன்னு என்னைக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறோமோ அன்னைக்கே ஒட்டுமொத்த வேலையும் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதாங்க. வேற ஏதாவது கேள்வி இல்லங்கிறத புரிஞ்சுக்கிறதா அதுக்கு உண்டான பதில் ஒரு இதுல ரொம்ப அழகா சொல்லிருப்பீங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லிருப்பீங்க. அது ஒரு
அதாவது எல்லா கேள்விக்கும் விட கிடைக்குன்னு கேட்டுட்டு இருக்கிறத விட எல்லா கேள்விக்கும் விட கிடைக்காதுன்னு நீங்க கேள்வி முடிச்சிட்டா கூட நல்லதுதான். அது விட முடியலைங்கயா, நம்ம செய்யறதுக்கு ஏதோ இருக்குன்ற ஈகோ விட மாட்டேங்குது. அத அதுவும் தானா வந்ததுன்னு எடுத்துங்க. நீங்க கொண்டுல அது தானா வந்தது தானே. எது வந்தாலும் ஓகே, ஈகோ வந்தாலும் சரி, டென்ஷன் எது வந்தாலும் ஓகே. இதெல்லாமே நம்ம வந்து இமோஷனல் பகுதி. நமக்கு அங்க வேலையே இல்லை. எல்லாமே வரட்டும். வேலை இல்லைன்னு விட்டுட்டதுனால வரக்கூடாதுன்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அதுவும் மறைமுகமா நீங்க அந்த வேலையை எதிர்பார்க்கறீங்கன்னு ஆயிடுது. எது இருந்தாலும் ஓகேன்னு விடுறதுதான் இங்க விடுதலையே. விடுதலைக்கு வந்து எது வரக்கூடாதுன்னு கிடையாது. எது வந்தாலும் வந்துட்டு போட்டுன்னு விடுறதுதான் விடுதலை. அதனால எல்லாம் எது வந்தாலும் நமக்கு அங்க வேலை இல்லை. நமக்குங்கிறது நம்மளுடைய அறிவுக்கு, நம்ம அறிவு பகுதிக்கு, இந்த நான்கிற அறிவு பகுதிக்கு அங்க வேலையே கிடையாது. அதுக்கு வேலை எல்லாமே வெளியே தான். கார் டிரைவிங் நாம வந்து பின்னாடி டீசல் இருக்குது, வண்டிக்குள்ளார எல்லாமே இருக்கு. ஸ்டேரிங் எங்க திருப்பணும் அங்கதான் வண்டி போகும். டீசல் இருக்கிறது படி கேட்காது. ஸ்டேரிங் சொல்றபடிதான் கேட்கும். ஸ்டேரிங்கிறதா நம்ம புத்தி. நீங்க புத்தியில என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் நம்ம செய்வோம். அதுக்கு சப்போர்ட்டா நம்மளுடைய எமோஷனல் எல்லாம் வந்து. அதனால நம்ம ஸ்டேரிங் கரெக்டா விட்டுனா போதும். அவ்வளவுதான். ஓகே ஓகே, நன்றிங்க. ஓகே, ஐயா உங்களை அன்மியூட் பண்ணிடுறேன். மைதீன் வந்திருக்காங்க. ஐயா உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், வாங்க சார். இப்போ உணர்வு பகுதின்னு சொன்னீங்க, அறிவு பகுதி 2 இருக்கு, கரெக்டுங்களா? உணர்வு பகுதி 1, அறிவு பகுதி 1 இருக்கு. உணர்வு பகுதினா நம்மளுக்கு வரக்கூடிய உணர்வுகள், இப்போ கோபம் வருது, பயம் வருது, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் உணர்வு பகுதியில இருந்து வருது, கரெக்டுங்களா? ஆமாமா, உணர்வு பகுதி தான். அது வந்து எல்லாமே எமோஷனல் பார்ட் தான். எல்லாமே எனக்கு என்ன டவுட்னா, இந்த மெமரி பேட்டர்ன் சொல்றாங்கல்ல, அது உணர்வு பகுதியில இருக்கா, அறிவு பகுதியில இருக்கா சார்? மெமரி பேட்டர்ன். இப்ப மெமரி பேட்டர்னா ஆல்ரெடி முடிஞ்சது, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்ந்தது, பார்த்தது, பழகுனது, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அது எமோஷனலா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், அல்லது ஒரு தாட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இப்போ இந்த மெமரி பேட்டர்ன் வந்து எங்க இருக்கு சார்? உணர்வு பகுதியில இருக்குங்களா, இல்ல அறிவு பகுதியில இருக்குங்களா? சார், நம்ம மெமரிங்கிறது நமக்கு சூக்குமம். அது மெமரிக்கு தான், ரெண்டுக்குமே வருது. உங்களுக்கு ஒரு உணர்வு வந்த உடனே, ஒரு உணர்வு வருது வச்சுக்கலாம், இது ஏற்கனவே இந்த உணர்வு வந்துச்சு. ஒரு டேஸ்டே நீங்க பார்த்தா கூட என்ன தோணும்? இது ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றோம்ல. அதே மாதிரி ஒரு விஷயத்துல பாதிப்படைஞ்சிருக்கீங்க, அதே சொல்ல வரும்போது அறிவு சொல்லுது, ஏற்கனவே நம்ம இந்த விஷயத்துல வந்து இப்படி செயல்பட்டு மாட்டிட்டோம், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. அதுவும் நினைவு பகுதி தானே. நினைவு பகுதிங்கிறது காமனா இருந்தா நம்ம செயல்படுது. இல்ல, அந்த உணர்வு மனம் வந்து அந்த நினைவு பகுதியை எடுத்து எடுத்து காமிக்குதுங்களா? அதாவது நமக்கு தெரியறது உணர்வு மனம் மட்டும்தான் நமக்கு தெரியுமே. நம்ம உணர்வு மனமா என்ன வெளிப்படுதோ அது மட்டும் தான் நமக்கு தெரியும். நம்முடைய இயல்பு நமக்கு தெரியாது, நம்முடைய அடிமனம் தெரியாது, ஆழ்மனம் என்னன்னு தெரியாது. வெளிப்படுவதை மட்டுமே நம்மளால உணர முடியும். அது வெளிப்படும் போது அது நினைவோட சேர்ந்து தான் வெளிப்படும். உடனே கூடவே நினைவு வந்துடும். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திருக்கிறோம், ஏற்கனவே இந்த டேஸ்ட் நான் என்ஜாய் பண்ணிருக்கிறேன், ஏற்கனவே வந்து இந்த எண்ணம் எனக்கு வந்திருக்குது அப்படின்னு அது அறிவுக்கு எடுத்து உணர்மனத்துல வெளிப்படுது. அதுவும் எண்ணமும் வெளிப்படுது, நம்முடைய நினைவு பகுதியிலிருந்து வெளிப்படுது. நினைவுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நினைவு இல்லைன்னா நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது. நினைவு தான் நமக்கு சப்போர்ட்டாவே இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த நினைவு பகுதியை வச்சுதான் பாதிப்பு. நம்ம அதோட சண்டை போட்டுதான் நமக்கு பாதிப்படைகிறோமே. எப்பவும் முடிஞ்சு போறதை நினைச்சுக்கிட்டு இன்னமும் வருத்தப்பட்டு இருக்கிறோம். ஆனா நினைவு இருக்கிறதுனாலதான் நம்ம ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கே வர முடியுது. உங்களை பார்த்த உடனே இவர் மைதீன், நம்ம நண்பர், ஏற்கனவே பேசியிருக்கோம். நினைவு இல்லைன்னா வாழவே முடியாது. ஆனா நினைவுங்கிறது ரெண்டுக்குமே வருது. ஓகே சார். இல்ல, எனக்கு இந்த நேத்து ஐயா பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, மெமரி பேட்டர்ன் வந்து அறிவு பகுதியில தான் இருக்குது. அந்த அறிவு பகுதி தான் வச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்குது, இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு உணர்வு பகுதியை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுது. மெமரி பேட்டர்னை வச்சுதான் எல்லாமே இன்டெலெக்ட் ஒர்க் ஆகுது. அதே இது உணர்வு மனதை கட்டுப்படுத்த நினைக்குது. இந்த உணர்வு எனக்கு தேவையில்லை, இந்த உணர்வு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுது. அதுல அறிவு பகுதியில தான் மெமரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஐயா சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு உணர்வு வெளிப்படும் போது இந்த உணர்வு ஏற்கனவே வந்திருக்குதே
அப்படி கண்டுபிடிக்கிறது நினைவு வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம் நாம. நினைவு பகுதிங்கிறது உணர்வு மூலமா தான் வெளிப்படுது. இல்ல உணர்வு ஓகே சார். இந்த தாட்டுங்கிறாங்கல்ல, இப்போ உணர்வு 2 இது இருக்குது. எமோஷனல் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு தாட்டுன்னு ஒண்ணு இருக்கு. தாட்டுன்னா ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் வரக்கூடியது தாட்டு. கரெக்ட்டுங்களா? ஆனா எமோஷனல்ங்கிறது எப்படின்னா, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாரி பண்ணுது. நம்ம பயம் வந்ததுன்னா உடம்பு வந்து வேர்க்க ஆரம்பிக்குது. ஒரு பவர்ஃபுல்லா வர்றது ஃபுல்லா எமோஷனல் பார்ட்டா வருது. தாட்டுங்கிறது எப்படின்னா, அது எமோஷனலுக்கு ஒரு பார்ட் ஆஃப் அது தூண்டுதலா இருக்க மாரியும் தோணுது. ஆனா அந்த தாட் எங்க இருந்து எப்படி வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க எமோஷனல் வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது. ஓகே. சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணா வருது. ஓகே. ஆனா அந்த தாட்டுங்கிறது அதுவும் ஆட்டோமேட்டிக்கா வருதுன்னு சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா சார்? ஆமாமா. தாட் வந்தோடனே கூட சில உணர்வுலாம் வெளிப்படும். ஒரு தாட் வருது. நாளைக்கு நண்பரை பார்க்கணும் அப்படின்னு தாட் வருது. உடனே பாத்தீங்கன்னா நண்பர் நமக்கு வந்து அன்னைக்கு என்ன நமக்கு மிகப்பெரிய உதவி பண்ணாருன்னா ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. மகிழ்ச்சிங்கிறது உணர்வு. நண்பரை பத்தி நினைவுங்கிறது தாட்டு. இதெல்லாம் அந்த மெமரியில இருந்து தாட் வந்துகிட்டே இருக்குது. அப்போ ஒரு மெமரி பார்ட் இருக்கு. அதுல இருந்து எடுத்து போடுற மாதிரி தோணுது. கரெக்ட்டுங்களா? இன்னும் இப்படி பாருங்க, ஒரு புற சூழ்நிலையை பார்க்கும்போது அந்த சூழ்நிலையினால சில தாட்டு வெளிப்படும். கரெக்ட். ஓகேங்களா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, புறமும் அகமும் இணையற இடம் அந்த இடம். நமக்கு ஒரு தாட்டு வரதுனால ஒரு சில உணர்வுகள் வெளிப்படும். ஆனா புற சூழ்நிலைகள் வந்து சில தாட்டை கொண்டு வரணும். ஒருத்தர் பாக்குறோம், இவரை பார்த்தோன்னே நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஒரு தாட்டு வரலாம். ஓ, போன வாரம் இவர் எங்கேயோ மீட் பண்ணமே நாம, அவரு தானே வந்திருக்காரு அப்படிங்கும் போது அவர் பார்த்ததுனாலதான் அந்த தாட்டு வந்துடும். அதாவது புற சூழ்நிலை தூண்டுவதால நம்ம இயல்புக்கு தகுந்த தாட்டும் எமோஷனும் வெளிப்படுது. இப்ப ஒரே புற சூழ்நிலை தான், நீங்கள் நானும் போறோம். உங்களுக்கு ஒரு மாதிரி தாட்டும் எமோஷனும் வரும், எனக்கு ஒரு தாட்டும் எமோஷனும் வரலாம். அது அவங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுது. ஆனா தாட் வந்துகிட்டே இருக்க மாதிரி தோணுச்சு. ஆனா எமோஷனல் வந்து நம்ம உணர முடியுது சார். இப்ப பயம் வந்துகிட்டே இருக்க மாதிரி தோணல. ஆனா தாட் வந்துகிட்டே கண்டினியூஸா வந்துட்டு இருக்க மாதிரி தோணுது. இந்த எமோஷனல் பார்ட் ஃபுல்லாமே ஐயா சொன்ன மாதிரி வந்துட்டு போனப்பதான் தெரியுது. கரெக்ட். ஆனா எப்போதுமே பயந்துகிட்டே இருக்க மாதிரி இல்ல. ஒரு டைம் பயம் வருது. இப்ப காலையில நான் பயந்தேன்னா அதுக்கப்புறம் எனக்கு பயமே இல்ல. நைட்டு ஈவினிங் என்னைக்கா ஒரு பயம் வருது. சப்போஸ் இன்னைக்கு பயப்படல, ஒரு வாரம் நான் பயமே இல்லாம அப்படியே இருந்துட்டேன். ஆனா என்னைக்கா ஒரு நாள் பயம் வருது. ஆனா தாட் அப்படி இல்ல. ஒவ்வொரு செகண்டும் தாட் வந்துகிட்டே இருக்குது. சோ இதனாலதான் எனக்கு அந்த மெமரி பேட்டர்ல இருந்து எடுத்து போடுதுங்கிறது ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் இல்லாம இருக்கு. இல்ல இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. எமோஷனல் உணர்வுங்கிறது ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுது. ஆனா தாட் எப்பயுமே இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, இங்கதான் அந்த சூட்சுமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தாட்டும் வந்து நீங்க தூங்கும் போது இருக்காது. சில நேரத்துல நீங்க இந்த நான்கிறது ஒரு வகையான தாட்டு தான். ஓகேங்களா? தாட் எப்ப இல்லையோ அப்ப நானும் கிடையாது. அப்போ இல்லாத உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது சார், புரியுது. தாட்டு வரும்போதுதான் நானுங்கிறது வருது. நானுங்கிறது ஒரு வகையான தாட்டு தான். நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்றதும் ஒரு வகையான தாட்டு தான். எப்பெல்லாம் தாட்டு வருதோ அப்ப மட்டும்தான் நமக்கு தெரியுமே. தாட்டே வரலன்னா நானே இங்க கிடையாது, உணர்வுனே கிடையாது. நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, தாட்டு கண்டினியூவா இருக்கு, அது இல்லாத நேரமே இல்லாத இருக்கிற மாதிரி தெரியல, எப்படி பார்த்தாலும் இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்கிறீங்கல்ல. தாட் வந்தோன்னே நீங்க வரீங்க, தாட் இல்ல நீங்களே கிடையாது. அப்ப நீங்களே இல்லைன்னா எப்படி உணர்வீங்க? இப்ப இது இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது, நான் போய் எட்டி பார்க்குறேன், என் உருவம் தெரியுது. என் உருவம் தெரியாத நேரம் இருக்குமான்னு எவ்வளவு நேரமா வாட்ச் பண்ணி பார்க்குறேன். இல்ல, எப்ப பார்த்தாலுமே என் உருவம் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. சரி போன என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப கொண்டாந்து போய் பார்க்கலாம், மறுபடியும் எட்டி பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க. அப்பயும் என் உருவம் தெரியுது. எட்டி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தெரியும். அப்ப தாட் எப்போ வருதோ அப்பதான் உணரக்கூடியவனும் வந்துட்டு இருக்கான். தாட்டே இல்லைன்னா உணர்பவனும் இல்லை. அப்ப எப்படி தாட் இல்லாத நீங்க எப்படி உணர்வீங்க? தாட்டு இல்லாததை நீங்க உணரவே முடியாது. ஏன்னா அந்த உணர்வே தாட்டு தானே. இதுதான் நீங்க ஒரு ஆட்டோல ஏறிட்டு ஆட்டோ டிரைவர் கேட்கிறாரு, எங்க போகணும்னு கேட்கிறாரு. எங்க ஆட்டோ இல்லையோ அங்க போங்கிறீங்க. அவர் எப்படி அவரால் போக முடியும்? போக முடியாது. அது மாதிரிதான் தாட் இல்லாத நேரத்தை நீங்க உங்களால பார்க்க உணரவே முடியாது. அதனாலதான் தாட் எப்பயுமே இருக்கு, என்ன காரணம்னு கேட்க.
ஓகே சார். ஓகே சார். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. உங்களை நான் மியூட் பண்றேன். ராஜேந்திரன் வந்திருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். ஐயா நீங்க பேசுங்க. நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இன்னொரு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ. சொல்லுங்க. சார் வணக்கம் சார். அது ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு இதை கேட்டேன் இல்லைங்க சார். இது இந்த பகவத் ஐயா வந்து நேத்து தான் வந்து நான் யூடியூப்ல ஒரு இந்த விஷயமா தான் ஒரு யூடியூப் பார்த்தேன். பார்த்துட்டு உடனே இந்த ஒரு மீட்டிங் வந்தது. அதனால எனக்கு சரியா புரியல. நான் ஆக்சுவலி சார் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்மீகத்துல இருக்கும்போது வந்து இப்போ ஆன்மீகத்துல இருக்கேன். அப்போ கடவுள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்தி வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பொய்யா ஒரு பயம் அப்படின்ற மாதிரி அவர் மேல இருந்தா அது பர்ஃபெக்டா பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த நான் கிரியேட் பண்ணேன். அப்ப அந்த கரெக்டா இறைவன் கிட்ட வந்து நம்ம ஒரு பயபக்தியோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு இது வரும்போது நம்ம கரெக்டா அந்த விஷயத்த செய்வோம் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் ஆச்சு அது. சரி. இந்த பயம் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வேலை செய்யும் போது அது மேல ஒரு சின்ன பயமோ பதற்றமோ இருந்தா அது பர்ஃபெக்டா பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அது மேல ஒரு பயம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தேன். சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் போகும்போது அந்த பயம் நிரந்தரமா அப்படியே கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு. அது கரெக்டா தப்புங்களேன்? இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு புரிஞ்சது. பயம் வரும்போது வெளியில வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உள்ள அதை கண்டுக்காதீங்க. அப்போ உங்களோட வேலை வந்து பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. சரி. இப்ப இந்த பதற்றமும் இந்த பயமும் இருக்கிறது கரெக்டா தப்புங்கய்யா எனக்கு? இல்ல அது எது இருந்தாலும் ஓகேன்னு தான் நம்ம சொல்றோம் நாம. சரிங்கய்யா. நீங்க கொண்டு இல்ல. நீங்க அதை நிர்வாகம் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா போதும், உங்க தேவைக்கு தான் வருது. ஓ சரிங்கய்யா. நீங்க இருக்கட்டும்னு பயப்படவும் முடியாது. நீங்களா முயற்சி பண்ணி பயத்தை கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பா முடியாது. ஓகே ஓகே புரியுது. பயமாகட்டும், கோபமாகட்டும், நீங்க வில்ஃபுல்லா கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டெஃபினட்டா நடிப்பா தான் இருக்குமே தவிர அது யதார்த்தமா இருக்காது. ஓ சரிங்கய்யா. அது தானா தான் வருது. ஓகே. நம்ம இது வருவதற்கான வெளி சூழ்நிலை என்னவோ அதை நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை தான் நமக்கு இருக்கு. சரிங்கய்யா. ஐயா இப்போ இன்னொன்னு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எங்க ஓனர் கிட்ட பேச போறோம்னு வச்சுக்கோங்களேன். அவரை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு பதற்றமோ நடுக்கமோ தானா வந்துருது. சோ அந்த டைம்க்கு அப்போ நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுங்க? நீங்க என்னன்னா பதட்டமும் பயமும் வருது சரியானதுதான். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏன்னா நம்மளோட முக்கியமானவங்க, அவங்க கூட ஒரு விஷயத்தை கன்வே பண்றோம். தப்பா பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது வருது. நீங்க என்ன விஷயத்தை சொல்லணும், எப்படி பொலைட்டா அவர்கிட்ட சொல்லணுங்கிறதுல நீங்க கவனத்தை செலுத்துறீங்கன்னா இது எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு இதுக்கு உதவியா இருக்கும். சரிங்க சரிங்க கரெக்ட். நீங்க பாருங்க, ஒரு உதாரணமே வச்சுக்கோங்களேன். நீங்க உங்க எம்டி கிட்ட போய் நீங்க வந்து நண்பன் பேசுற மாதிரி உங்களால பேச முடியுமா? ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? அங்க பிரச்சனை சகஜமா இருக்குங்க. இந்த பயம் இருக்காது. இல்ல பயம் இருக்காது. பட் நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி பேசுனீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அக்செப்ட் பண்ண முடியாது. அவர் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறாருன்னு வச்சுங்க உங்ககிட்ட. நீங்க போய் ஃப்ரெண்ட்லியா பேசும்போது ரெஸ்பெக்ட் இருக்காது. சோ நீங்க அப்போ பயம் வருதா? அது வந்துட்டு போட்டும். நாம வந்து எப்படி டீல் பண்ணணும், எப்படி பேசணும்னு கவனத்தை கொண்டு போனீங்கன்னா நீங்க சரியா பேசுறதுக்கு அது உதவியா இருக்கும். ஓகே ஓகேங்க. புரிஞ்சுதுங்க ஐயா. ஓகே 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 தேங்க்ஸ். மைதீன், நீங்க மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க. நீங்க ஏதோ கேள்வி கேட்க வந்தீங்களா இல்ல தெரியாம ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்களான்னு தெரியல. தெரியாம பட்டது சார். சாரி சார். ஓகே 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 சரிங்க. கேள்வி இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. உங்க கேள்விகளை கேளுங்க. நம்முடைய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகத்துல சும்மா இருக்கிறதுக்கான வேலையை தான், அதுக்காக தான் இந்த புரிதலே வந்திருக்கு. இந்த புரிதல் எங்க நீங்க பாத்தீங்கன்னாலுமே அது பயமாகட்டும், பதற்றமாகட்டும், கோபமாகட்டும், எதுவா இருந்தாலும் சரி அதை நிர்வாகம் பண்ற வேலை நமக்கு சுத்தமா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்பதான் நம்மளுடைய கவனம் வந்து நம்ம செயல் பக்கம் திரும்பும். அது இருக்கு இல்ல அதை பத்தி நம்ம பார்க்கவே தேவையில்லை. இல்ல கவனம் புறம் போனா இது சரியாயிடுமா, பயம் இல்லாம போயிடுமா அப்படிங்கறது கூட மறைமுகமா எதிர்பார்க்கிற மாதிரி எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு நாம அதை விடுபட்டு இருக்கிற நிலைதான் இந்த விடுதலை.
டைம் 9:40 ஆயிடுச்சு. ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க. இது கடைசி கேள்வியா வச்சுக்குவோம். இல்லைன்னா இந்த செஷனை நாம நிறைவு கொண்டு வந்துருவோம். முத்துமாரி அவங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஐயா உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன். நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் நிறைய ஷேரிங் தான் இருக்கு. இப்ப வந்து என்னன்னா, இன்னைக்கு கூட ஒரு வேலை இடத்துல ஒரு 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 புரிதல், ஒரு அனுபவம். அதை ஷேர் பண்ணிக்கணுங்கிறது தான். அதுல இருந்து ஏதாவது நீங்க அடுத்து சொல்லுங்க. நீங்க அதுல இருந்து இது இப்படி இல்லை. நான் சில விஷயங்கள் நான் சொந்தமாவே இது இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒருவேளை அது அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க தெளிவுபடுத்துங்க. ஓகே ஓகே. அதாவது இன்னைக்கு வேலைக்கு வந்து நான் போயிருந்தேன். போயிட்டு வேலை செய்யற இடத்துல வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா எனக்குள்ள நான் அடுத்து ஏதோ வேகமா செயல்படணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா என்னால முடியல. ஆனா ஆல்ரெடி எனக்கு அது மாதிரிலாம் நான் செஞ்சிருக்கேனே, ஏன் இன்னைக்கு என்னால முடியல அப்படின்னு அதோட போராடிட்டு இருக்கேங்கிறது நான் உணர்ந்தேன். அதே நேரத்துல எனக்கு அந்த வேகம் இல்ல. ஏதோ ஒரு எனக்குள்ளார ஒரு வேகம் குறைஞ்ச மாதிரியும் ஒரு சோர்வாகவும் இருந்தது. அப்பதான் வந்து உட்கார்ந்துட்டேன். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து போய் உட்கார்ந்துட்டேன். இல்ல நான் நம்ம வந்து வேலை செய்யறதை விட இனிமே வந்து நான் ரெஸ்ட் எடுக்கிறது தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கணும்னு உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்த உடனே எனக்கு அவர் சந்திரசேகர் ஐயா அவங்க சொன்னது கொஞ்சம் இந்த மெடிடேஷன் கணக்காக சொன்னாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண. அப்பவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் இல்லை. இப்ப என்ன அப்ப என்ன நான் வந்து புரிதல்ல எனக்கு என்ன பிரச்சனை? நான் அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? கேள்விகள், தாட்டுகள் தானாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அதே நிதானத்துல அப்படியே இருக்கும்போது ஒரு தெளிவு. என்ன தெளிவு அப்படின்னா, இதை எல்லாத்தையும் நான் போய் பற்றி புடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் போய் எல்லாத்தையும் பற்றி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் எனக்குள்ளார போராட்டம், அந்த சோர்வு, என்னால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல அப்படிங்கிறத வந்து அந்த நேரத்துல எனக்கு உணர்ந்த உடனே, அப்ப நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஐயா வந்து புறமே வந்து ஒரு லிமிட்டெட்ல தான் இருக்கு. அப்ப நான் எல்லாத்தையுமே ரொம்ப பற்றி பிடிக்கிறதுனாலதான் எனக்குள்ளார அடுத்து ஏதோ என்னோட அந்த எனர்ஜி வந்து கட்டுப்படுது. எனக்கு நானே வந்து முரண்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது அந்த வினாடியிலேயே வந்து அந்த மாற்றம் கிடைச்சது. அந்த பற்றி பிடிக்குதல் அப்படி இல்ல. நான் வந்து சாதாரண போகணும் அப்படிங்கிற எனக்கு வந்து ஒரு உள்ளுக்கு ஒரு விடுதலை வந்தது. விடுதலை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அப்புறம் நார்மல் ஆச்சு. அப்புறம் என்னோட அந்த வேலைகள் எல்லாமே சுமூகமா ஈஸியா செய்ய முடிஞ்சுது. அந்த பற்றி பிடித்தல் என்னை விட்டு போன உடனே அந்த உடம்பும் லேசானது, அந்த அந்த மனசு எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரீனஸ்க்கு வந்துச்சு. இது என்னுடைய இன்னைக்கு தெளிவு இன்னைக்கு கிடைச்ச அனுபவம். ஓகேங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கரெக்ட் தான் ஐயா. சரி. ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. உங்களை மீட் பண்றீங்க. கேள்வி இருக்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மகேஸ்வரின்னு ஒருத்தங்க வந்தாங்க. மேடம் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ஐயா. இப்ப எனக்கு என்னன்னா ஒரு நெகட்டிவ் தாட் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? துபாய்? நாமக்கல். நாமக்கல். ஓகே ஓகேங்க. ஓகேங்கம்மா சொல்லுங்கம்மா. இப்ப எனக்கு என்னன்னா இப்ப ஒரு நெகட்டிவ் தாட் வருதுன்னா அந்த தாட் வந்து அடுத்த செகண்டே திங்கிங் வந்துருதுங்க ஐயா. சரி. இப்ப அந்த தாட் வந்து தாட்னால வெளி செயல்ல ஒண்ணும் செய்ய தேவையில்லை அப்படின்றது தெரியும். ஆனா வந்து அந்த செய்யாம அந்த திங்கிங். ஆமா கிளாரிட்டியா இல்லையே, சொல்லுங்க. ஆமா உங்க சவுண்ட் கேட்கலையே. அவங்க டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க கேட்க வந்தது என்னன்னா, தாட் வந்த உடனே திங்கிங் வந்துருதே, தாட் சம்பந்தமா வெளியே வேலை இல்லை, என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. தாட்டை எப்படி திங்கிங்கா கன்வெர்ட் பண்றது எப்படி நிறுத்துறதுன்னு கேக்குறாங்க. திங்கிங்கா கன்வெர்ட் பண்றது எப்படி நிறுத்துறது?
திங்கிங், அதாவது நம்முடைய சிந்தித்தலை எப்படி நிறுத்துறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதுவும் தாட்டு தான். நம்மளா வில்ஃபுல்லா திங்க் பண்ணாதான் திங்கிங். ஒரு தாட் வந்தோடனே நாமளே திங்க் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்களே திங்க் பண்ணா கூட அந்த திங்கிங் எப்படி நிறுத்துறதுன்னா அதுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல. திங்கிங்கிறது ஒரு நிலையானது கிடையாது. நீங்க அதுக்கு எனர்ஜி கொடுக்க தான் திங்க் பண்ண முடியும். இந்த திங்கிங் தேவையில்லாதன்னு எப்ப நீங்க முடிவு பண்றீங்களோ அப்ப நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல. அதுவே தன்னால போயிடும். அதுவும் திங்கிங்கை நிறுத்தத்துக்குன்னு ஒரு வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. செஞ்சீங்கன்னா என்ன ஆகுதுன்னா மறுபடியும் திங்கிங் வந்துட்டு தான் இருக்கும். இந்த ஃபேன் ஓடுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், ஆஃப் பண்றேன், அது நிக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னமும் சரியா ஆஃப் பண்ணலன்னு வச்சு மறுபடியும் இருக்க பட்டன் போட்டா என்ன ஆகிடும்? மறுபடியும் ஆன் ஆயிடும். நமக்கு அங்க வேலை இல்லை, ஆஃப் பண்றதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது எப்ப நிக்குதுன்னு விட்டுற வேண்டியதுதான். இங்க வந்து திங்கிங்கை நிறுத்துறதுக்குன்னு எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை. இது தேவையில்லைன்னு நினைச்சா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். முடிச்சு விட்டா மட்டும் போதும். மறுபடியும் அவங்க வந்துட்டாங்க, அவங்களை கேள்வி கேட்போம். வாங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டேன், நீங்க வாங்க. மகேஸ்வரி மேடம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க கேள்வி கேட்கும் போது பாதியிலே கட் ஆயிடுச்சு, சொல்லுங்க. ஆமாங்க ஐயா. இப்போ எனக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருதுங்க ஐயா. அந்த தாட் வந்து அடுத்த செகண்ட் திங்கிங் வந்துருதுங்க ஐயா. சரி. இப்ப வந்து அந்த தாட்னால வெளியில புறத்துல வந்து அந்த செயல் தேவையில்லை அப்படிங்கிறது தெரியுது. ஆனா திங்கிங் வந்தனால செய்யாம தவிர்க்க முடியலைங்க. செயலை செய்ய வேண்டாம், செயலை செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு பயம் பதட்டம் ஜாஸ்தி ஆயிடுதுங்க. சரி. இப்ப அதுக்கு என்ன பண்றது? இல்ல அதான் முதல்ல ஒரு தாட் வருது இல்ல, ரெண்டாவது திங்கிங்கே வந்துருக்கீங்க. நீங்க கொண்டு வந்தீங்களா தன்னால வருதா? தாட் வந்து அடுத்த டைம் தானாவே திங்கிங் வந்துருதுங்க ஐயா. தானா வந்தா திங்கிங்கா தாட்டா? தானா வந்து அது தாட் தான். தாட் தான். திங்கிங் நான் பாட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது இந்த மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல, உங்களுக்கு வந்து தானா வர்றது தாட்டு தான். எப்ப வந்து உங்க கண்ட்ரோலுக்கு வருதோ அப்பதான் வந்து திங்கிங். உங்களுக்கு தெரிஞ்சே வந்தா கூட தாட்டு தான் அது. அம்மா கேக்குதுங்களா? மறுபடியும் உங்க லைன் கட் ஆயிடுச்சு. வேற ஏதாவது கேள்வி இருக்கிறவங்க கேட்கலாம். டைம் வந்து 9:48 ஆயிடுச்சு. நம்ம இப்ப க்ளோஸ் பண்ற நேரம் வந்துருச்சு. லாஸ்ட் கேள்வி ஏதாவது இருந்தா கேளுங்க. வாசு மன்னார்குடி வந்திருக்காங்க. ஐயா, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம், வாங்க. கேள்வி ஒண்ணும் இல்ல, விளக்கமா அற்புதமா அருமையா சொன்னீங்க, உங்களுக்கு நன்றி. ஓ ஓகேங்க, ஓகே, நன்றி. அவ்வளவுதான், தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் நன்றி. ஓகேங்க, ஓகேங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகேங்க. சரி, நிறைவு கொண்டு வந்துருவோம். நாம இந்த செஷன் நம்ம நிறைவு கொண்டு வந்துருவோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.